Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே மின்சாரம் தாக்கி 12 வயது சிறுவன் உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. பேராம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவரின் மகனான 7ஆம் வகுப்பு படித்து வந்த 12 வயது சிறுவன் தர்ஷன் வீட்டில் ஜன்னல் மீது ஏறி விளையாடிக் கொண்டிருந்த போது மின்சாரம் பாய்ந்தது. இதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்து விராலிமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். இதை கண்ட சிறுவனின் தாய், என் பிள்ளையை கொன்னுட்டாங்களே என அழுது துடித்த சம்பவம் காண்போரின் கண்களை கலங்க வைத்தது. தகவல் அறிந்து முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் இறந்த சிறுவனின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியிருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 4 வழி தேசிய நெடுஞ்சாலையின் பாலத்தில் விரிசல் ஏற்பட்டு பக்கவாட்டு சுவர்களின் வழியே அருவி போல கொட்டும் தண்ணீரால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சூறைக்காடு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் மழை பெய்யும் பொழுது மழைநீர் அருவி போல கொட்டுகிறது. மேலும் பாலத்தின் பல பகுதிகளில் விரிசல்களும் அரிப்பும் காணப்படுகிறது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் கட்டப்பட்ட அந்த பாலம் விரைவில் வலுவிழந்து உடையும் ஆபத்து உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர்.